சமோசா சீட் வாங்கி ஒரு வாரம் ஃப்ரிட்ஜில் அப்படியே இருந்துச்சு. அதை வச்சு இன்னைக்கு சமோசா பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஆனியன் சமோசாக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சூடானதும் சோம்பு சேர்த்திட்டு நல்லா நிறைய பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்திக்கணும். வெங்காயம் பாதி அளவில் வதங்கினதுக்கு அப்புறமா மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா, உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். எங்கிட்ட இந்த பிராண்ட் சமோசா ஷீட் தான் இருக்கு. இது வந்து ஸ்விஸ் பிராண்டு. இதுல 50 ஷீட்ஸ் இருக்கும். நம்ம அப்பப்போ வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்றதுக்கு இது வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டஃபிங் இதுக்குள்ள வச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சுட்டு கடைசியா மைதா பேஸ்ட் போட்டு ஒட்டிட்டோம் அப்படின்னா நல்லாவே வந்து ஒட்டிக்கும். எண்ணெயில எல்லாம் வராது. கை கடக்கமா நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்குமே வந்து நல்ல கிறிஸ்பியா இருக்கும். எண்ணெயில போட்டோனையுமே சீக்கிரமே வந்து பொரிஞ்சிடும். ரொம்ப ஈஸி தான். 2 டைம் வந்து இந்த மாதிரி மடிச்சோம் அப்படின்னா நமக்கே வந்து வந்துடும். இதை வச்சு எண்ணெயில போட்டோனையுமே வந்து நல்ல ப்ரௌன் கலர் ஆயிரும். அதுக்கப்புறமா 2 டைம் திருப்பி போட்டோம் அப்படின்னா நல்ல கிறிஸ்பியான ஆனியன் சமோசா வந்து ரெடி ஆயிடுச்சு. அன்னைக்கு இஃப்தாருக்கு இந்த ஆனியன் சமோசா வந்து செஞ்சிருந்தேன். என்னைக்கு இல்லாத திருநாள இன்னைக்குன்னு ஓவர் சுறுசுறுப்பாகி நோம்பு திறந்துட்டு வந்தோன்னையும் பாத்திரம் எல்லாம் கழுகுறது என்ன, அடுப்பெல்லாம் தொடச்சுடுறது என்னன்னு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இப்படின்னு திரும்பி பாக்குறதுக்குள்ளதான் ஒரு ஷாக்கிங். நமக்கு எதிரி எங்கேயுமே இல்லை, நம்ம கூடவே தான் இருக்கு. ஒண்ணு இந்த டீ பாத்திரம், பால் பாத்திரம், இனி ஒண்ணு வந்து குக்கர். இதெல்லாம் எப்ப எந்த நேரத்துல கழுத்த இருக்குன்னே தெரியாது. இந்த குக்கர்ல அப்படி 1000 அணை கட்டினாலும் சரி தண்ணி எல்லாம் ஊத்தி அடுப்பே நாரிடும். அதே போலதான் இந்த டீ பாத்திரம், பால் பாத்திரம் எல்லாமே நம்ம பக்கத்திலேயே நிப்போம். அப்பெல்லாம் வந்து பொங்கி ஊத்தாது. இப்படின்னு இந்த சைடு போயிட்டா போது உடனே எல்லாமே பொங்கி ஊத்தி வேலை வச்சிரும். அவ்வளோ கடுப்பாகும். எடுத்து தூக்கி அடிச்சிடலாம் போல தோணும். திருப்பியும் நமக்கு யூஸ் பண்றதுக்கு குக்கர்லாம் இல்லாம போயிருமேன்னு ஐம்புலன்களை அடக்கிட்டு மறுபடியும் சுத்தம் பண்ண வேண்டியதுதான்.